என்னம்மா எவ்வளோ நேரம்? நீ இன்னொரு தடவை ஃபோன் பண்ண. அத்தை நான் ஃபோன் பண்ணிட்டேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு வந்துடுவா. என்னம்மா நீ? நானும் அப்பையிலேருந்து கேட்டுட்ருக்கேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துருவாங்கிற. இவ்வளோ நேரம் ஆகுது, இன்னும் என் பேத்தியை காணோம். இப்போ எதுக்கு ரெண்டு பேர் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் அவள் வந்துடுவா. ஏன் அவளுக்கு வர தெரியாதா? நீலாம் என் மகளாடி, எனக்கு உன் மேலே எவ்வளோ பாசம். ஆனால் நீ பெத்த பிள்ளை, அவன் மேலே உனக்கு கொஞ்சம் கூட பாசமே இல்லையடி. இந்த பாசமே போதும். அதான் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே அவளை தலையில் தூக்கி வச்சு ஆடுறீங்களே, இதில் நான் வேற தலையில் தூக்கி வச்சு ஆடவா? அத்தை, சரஸ் பற்றி உங்களுக்கு தெரியாதா? அவ மனசுக்குள்ளே அவள் பொண்ணு மேலே அவ்வளோ பாசம் வச்சிருக்கா. வெளியில நம்ம கிட்ட தான் அவன் மேலே கோவப்படுற மாதிரி நடிக்கிறா. இதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. அண்ணி. பாட்டி. மீனுக்குட்டி, வாடி தங்கம். உனக்காக தான் பாட்டி இவ்வளோ நேரம் காத்துட்டு இருந்தேன். ஆ பாட்டி, நானும் தான் உங்களை எப்படா பார்ப்போன்னு வர வழி வரையும் அவஸ்தைப்பட்டுட்டே வந்துட்டேன். இப்போ உங்களை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னமோ ஆட்டம் போட்டுட்டு இங்கே வந்து எப்படி நடிக்கிது பத்தியா? இது இருக்கு. மீனுக்குட்டி தங்கம், எப்படி இருக்க? உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் நல்லாவே இருக்கேன். இவ்வளோ நாள் ஏதோ உங்களை பார்க்காம ரொம்பவே தவிச்சு போயிட்டேன். ஆனால் இப்போ உங்களை பார்த்ததும் இப்போதான் நான் நல்லாவே இருக்கேன். என் தங்கம் எவ்வளோ அழகாக பேசுது. ஏய், வரதுக்கு இவ்வளோ நேரம் ஆடி எங்கே போயிட்டு வந்த? அம்மா, எத்தனை நாள், எத்தனை மாதம், இவ்வளோ நாளுக்கு அப்புறம் வீட்டுக்கு வர? பெத்த பொண்ண நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறத விட்டுட்டு இப்படி எங்கே போன, ஏன் இவ்வளோ லேட்டு அப்படின்னு கேட்குறீங்க? நீ எங்கள் ஃப்ளைட் ஏறி இங்கே வர்றதுக்கே 5 மணி நேரம் தான். ஆனால் நீ இங்கே வந்தது 9 மணி நேரம், 4 மணி நேரம். எங்கடி போன? ஏன் லேட்டு? வீட்டுக்கு வர டைம் அடியுது. நேராக அங்கே ஃப்ளைட் ஏறினா கரெக்டாக இங்கே வீட்டுக்கு வர மாதிரி இருக்க மாட்டியா? எங்கே போய் ஊர் சுற்றிட்டு வர? அப்பா ஏமா இப்படி இருக்க? பாட்டி, உங்கள் பொண்ணு மட்டும் ஏன் இப்படி இருக்கு? அதான் எனக்கு தெரியல, என் பொண்ணு மட்டும் ஏன் இப்படி இருக்கான்னு. மா, செத்த அமைதியாக இருக்கியா? அங்கேருந்து எவ்வளோ நாள் எவ்வளோ மாதம் கழிச்சு என் பேத்தி வந்திருக்கு. வந்தவளை சாப்பிடு போன் கூட சொல்லாமல் கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்டு இருக்கா. அங்கே போனியா, இங்கே போனியா, ஊர் சுத்தினியான்னு. என் பேத்தி எங்கே போயிருக்கோம்? நேராக வந்திருக்கோம். ஏதாவது பார்க்கணும்னு தோணுச்சுன்னா பார்த்துட்டு நேரம் வந்திருக்கோம். அதுக்குன்னு இவ்வளோ கேள்வி கேட்பா. போ, என் பேத்தி வந்திருக்கா, அவளுக்கு பிடிச்சதை செஞ்சு வை, வந்து சாப்பிடுவா. இப்படியே செல்லம் கொடுத்துட்டே இருங்க. இதில் இவளுக்கு பிடிச்சத வேற செஞ்சு வைக்கணுமா, இருக்கிறத சாப்பிட்டுப்பா. பாட்டி, நீ கவலைப்படாத மீனுக்குட்டி, உனக்காக அத்தை காலையில எழுந்திருச்சு முறுக்கு, அதிரசம், லட்டு, அப்புறம் ரவா லட்டு, குலோப்ஜாம்ல இருந்து எல்லாமே உனக்கு செஞ்சு வச்சிருக்கேன். அத்தை, குலோப்ஜாமா, லட்டா? ஐயோ, சரிங்க அத்தை, நான் போயிட்டு குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன். நீங்கள் எல்லாம் எடுத்து வைங்க, நான் சாப்பிட்றேன். சரிடி தங்கம், நீ போயிட்டு குளிச்சுட்டு துணியெல்லாம் மாற்றிக்கிட்டு வா. நான் அத்தை உனக்காக எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன். தேங்க்யூ அத்தை. என் பேத்தி இந்த வீட்டுக்கு வந்தது தான்ப்பா வீடே கலகலன்னு இருக்கு. இருக்கும், ஏன் இருக்காது? அப்பாடா, தப்பிச்சேன். சொந்தக்குரலி பாட ரொம்ப நாள் ஆசை. இருக்கும்டி, இருக்கும், ஏன் இருக்காது? அம்மா, என்னம்மா? எங்கடி போன? ஏன் வீட்டுக்கு வர இவ்வளோ நேரம்? மா, என்னம்மா நீ? அதெல்லாம் எங்கேயும் போகல, நான் நேராக வீட்டுக்கு தான் வரேன். பஸ் லேட்டுமா. அதுக்கு நீ பஸ்ல வந்தா தானடி? என்ன, பஸ்ல வரலையா? அப்புறம் நான் எதில் வந்தனா? ராஜன் தம்பி அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி எல்லாமே சொல்லிட்டாரு. சித்தப்பா, இப்படி போட்டு கொடுத்துட்டியே சித்தப்பா. இதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னா கண்டிப்பாக சொல்லிடுவீங்கன்னு சொல்லிட்டு தானே எதுவுமே சொல்லாமல் சைலண்டாக வந்துட்டேன். ஆனால் சைலண்டாக இருந்தாலும் போட்டு கொடுத்துருவீங்களே. ஹரிச்சந்திரனுக்கு தம்பியாக பிறக்கலாம், ஆனால் ஹரிச்சந்திரனாவே பிறந்திருக்கீங்களே. உங்களை வச்சுக்கிட்டு முழுசாக நெஞ்சாச்சு. இதுக்கு மேலே தப்பிக்க முடியாது, ஆனாலும் தப்பிக்கலாம். எப்படியாவது எஸ்கேப் ஆயிடுறீ, இல்லை அவ்வளோதான் இன்னைக்கு. ஏண்டி நேராக வீட்டுக்கு வானா, அங்கே ஆறு குளம் அருவின்னு எல்லா இடத்தையும் ஆட்டம் போட்டுட்டா வர. அம்மா, நான் எங்கேயும் போகல, அங்கெல்லாம் போகல. பொய் சொல்லாதடி. நல்லா தண்ணியில் ஆட்டம் போட்டுட்டு நேராக அங்கே பத்மா கிட்ட தான் போயிருக்க. அங்கே போயிட்டு துணியெல்லாம் மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறமா தான் வீட்டுக்கு வந்திருக்க. அம்மா, அப்படிலாம் இல்லைம்மா, நான் சொன்ன நம்ப மாட்டியா? நீ சொன்ன நம்பவே மாட்டேன்டி. அது மட்டும் இல்லை, காலையில நீ எனக்கு வீடியோ கால் பண்ண ஞாபகம் இருக்கா? அதில் நல்லா டார்க் க்ரீனில் போட்டிருந்த சுடிதார், ஆனால் இப்போ பாரு லைட் க்ரீனில் போட்டிருக்க. இதுலேருந்தே தெரியலையா? நான் என்ன பண்ணுறது, டார்க் க்ரீன் கிடைக்கல, அதனால தான் இந்த க்ரீன் எடுத்தேன். கண்டுபிடிக்க மாட்டீங்கன்னு நினச்சேன், கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க.
என்ன அடுத்த என்ன போய் சொல்லலாம்னு யோசிக்கிறியா? அதெல்லாம் நான் ஒன்றும் யோசிக்கல. எனக்கு ரொம்ப பசிக்குது. நான் போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்திட்டு நான் வந்து சாப்பிட்றேன். ஏய் அமிர்தா, நீ கீழே வாடி, உனக்கு இருக்கு. பொய்யா சொல்ற? போய் அங்க எல்லா இடத்துலயும் ஆட்டம் போட்டுட்டு வா வா, நீ கீழே வா, உனக்கு இருக்கு. என் பேத்தி வீட்டுக்கு வந்ததும் தான் வீடே கலகலன்னு இருக்கு. ஹம். ஆனா என்ன, 10 நாளே திரும்பி போயிடுவாங்கிறத நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு. பெரியம்மா, பெரியம்மா, அத்தை, அத்தை. அடடடடா, யார் அது? ஆட, ஏய் முட்டைக்கண்ணி, அப்புறம் நண்டு நண்டு குட்டி, எப்படி வந்தீங்க? அம்மா உங்களுக்கு பள்ளிக்கூடம் முடிஞ்சிருச்சா? அத்தை, அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. எங்களை பேர் சொல்லி சொல்லுங்க. அட போடி, எனக்கு எப்படி கூப்பிடுன்னு தோணுதோ அப்படிதான் நான் கூப்பிடுவேன். நீ எனக்கு முட்டைக்கண்ணி தான், அவன் எனக்கு நண்டு குட்டி தான். அத்தை, நீங்க என்னை எப்படி வேணாலும் கூப்பிடுங்க. அதான் என் நண்டு குட்டிங்கிறது. பாத்தியா, நீ இந்தா இருக்கே முட்டைக்கண்ணி. சரி, நீங்க எப்படியே கூப்பிட்டுக்கோங்க. அத்தை, அக்கா வந்துட்டாளா? ஆமாண்டி முட்டைக்கண்ணி, உங்க அக்கா வந்துட்டா. போன தடவை விட இந்த தடவை உங்க அக்கா நல்லா அழகா இருக்கா. அத்தை, எங்க அக்கா எப்பயுமே அழகுதான். நண்டு குட்டி, என் மீன் குட்டி எப்பயுமே அழகுதான். ஆனா இந்த தடவை என் மீன் குட்டி இன்னும் அழகாயிட்டா. சரி, உங்க மீன் குட்டி அழகுதான். அக்கா எங்க? அவளா ரொம்ப தூரம் இருந்து வந்தால, அதான் மேலே குளிச்சுட்டு வரேன்னு சொன்னான். மேல இருக்காளா? சரி சரி, அப்ப நான் மேல போய் பாத்துக்கிறேன். நண்டு, என்னடி வளர வளர நீயும் அழகாயிட்டே இருக்க. அத்தை, நிஜமாவே வா? அப்போ இவ்வளவு விட நான் அழகா இருக்கனா? பின்ன நீ தாண்டி அழகு. முட்டைக்கண்ணி, உன்னை விட அவ தாண்டி அழகா இருக்கா. அப்ப நான் நேத்து வந்தப்போ என்னதான் அழகுன்னு சொன்னீங்க? அவெல்லாம் அழகே இல்ல, அவெல்லாம் ஒரு ஆளாடி. ஒட்டி மூஞ்சி வச்சுக்கிட்டு எப்படி இருக்கா பாரு அப்படின்னு சொன்னீங்க. அத்தை, நண்டு, நான் அப்படி சொல்லுவேனா? இவ போய் சொல்றா. நான் அப்படி சொல்லல, நான் நீ தான் அழகுன்னு சொன்னேன். யார் அது கீழே கத்திக்கிட்டே இருக்கிறது? அக்கா, அட, என்னோட பாசம் மலருங்க. மை ஸ்வீட் தங்கச்சி, மை ஸ்வீட் அக்கா. நண்டு, எப்படி இருக்க? எனக்கு என்ன, நான் நல்லா இருக்கேன்ப்பா. அவளுக்கு என்ன, அவன் நல்லா தான் இருக்கா. நீ எப்படி இருக்க? அப்புறம் திரும்பவும் 10 நாள் தான் வந்திருக்கியா? அப்புறம் உங்க அக்கா என்னைக்கு 10 நாளுக்கு அப்புறம் இங்க தங்கியிருக்கா? இந்த வருஷமும் 10 நாள் லீவ்ல தான் வந்திருக்கா. நிஜமாவா? இப்போ எதுக்குடி அதெல்லாம்? ஆமா, 2 பேரும் என்ன ஸ்கூல் யூனிஃபார்மோட? அதுவா, இன்னைக்கு எக்ஸாம், அதான் ஸ்கூல் முடிஞ்சு உடனே இங்கே வந்துட்டோம். எக்ஸாமா? அட நண்டு, உன்னை இப்போதான் கவனிக்கிறேன். நீ இப்படி ஜடையெல்லாம் பின்னி போட மாட்டியே. அவளாம் என்னைக்கும் ஜடையை பின்னி போட்டதா சரித்திரமே கிடையாது. ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வெறும் கம்ப்ளைண்ட் தான் வரும். ஆனா இவ பின்னி போடவே மாட்டா. அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. என்னடி ஜடையெல்லாம் பின்னி போட்டிருக்க? அவன் எப்பயுமே ஜடையை பின்னி போட்டு தான் போவா. ஆனா நீ அப்படி இல்லையே. அது வேற ஒன்றும் இல்லை, எங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம்ல அதோட சேர்த்து இவங்களுக்கு எக்ஸாம் நடந்துட்டு இருந்துச்சு. அதான் கன்ஃபார்ம் ஜடை பின்னி போட்டுட்டு தான் வரணும்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போட்டாங்க. அதான் மேடமும் ஜடை பின்னி போட்டு வந்திருக்கிறாங்க. ஓ, அதான் விஷயமா? அதானே பார்த்தேன். இல்லைனா நண்டாவது ஜடையை பின்னி போட்டு போகிறதாவது. அதெல்லாம் என்னோட சரித்திரத்திலே கிடையாது. ஏதோ கெஞ்சி கேட்டானுங்க, அதனால தான் ஜடையை பின்னி போட்டு போனேன். ஆனாலும் உனக்கு வளர வளர வாய் அதிகமாக தாண்டி போயிட்டு இருக்கு. அதெல்லாம் கூடவே பிறந்தது. அக்கா, இந்த தடவை எங்களுக்கு என்ன வாங்கிட்டு வந்த? நிறைய வாங்கிட்டு வந்தடி. நிஜமாவா? அக்கா அக்கா ப்ளீஸ் காமிய. அப்புறமா காட்டுறேன்டி, நான் இங்கே தானே இருக்க போகிறேன். மீனுக்குட்டி, அம்மா மீனுக்குட்டி. ஓ, கிளவி இங்கே தான் இருக்கா? நான் கூட ரூமில் தான் இருக்கும்னு நினச்சேன். நண்டு, அடி வாங்க போகிற, பார்த்து பேசு. அதெல்லாம் கேட்காது. வாய் தாண்டி உனக்கு. என்னைக்காவது என் மாமியாருக்கு கேட்கட்டும், அப்புறம் இருக்கு உன் நண்டு கொடுக்க எல்லாத்தையும் உடச்சு விட்டுருவாங்க. அதுக்கு கிளவிக்கு கேட்டா தானே? கண்டிப்பா ஒரு நாள் மாட்ட தான் போறேன். அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஏய் நண்டு, நீதானா? பாட்டி, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் தங்கம். என்ன, உங்க அக்கா ஊர்ல இருந்து வந்ததும்
உங்கள் அக்காவை பார்க்கறதுக்கு பள்ளிக்கூடத்துலேருந்து நேரம் இங்கே வந்துட்டீங்களா? ஆமாம், எங்கள் அக்காவை பார்க்கறதுக்காக தான் நேராக இங்கே வந்துட்டோம். கரகரன்னு சத்தம் கேட்டப்பே நினச்சேன் இந்த நண்டு தான் வந்திருப்பான்னு. பாட்டி, கரகரன்னு என் குரல் கரகரன்னா இருக்கு. எனக்கு அப்படி தாண்டி கேட்குது. போச்சு பாட்டி, போச்சு. என்னடி, என்ன போச்சு? வர வர உனக்கு காதும் டமர் ஆகுது, அதான் என் குரலும் உனக்கு கரகரன்னு கேட்குது. ஐயோ, ஓவரா பல்ல கட்டாதடி. ஐயோ இவளுங்க. பாட்டி, அவளுங்கள விடுங்க, அவளுங்க அப்படிதான். அம்மாடி அமிர்தா, சொல்லுங்க பாட்டி. ஏம்மா இந்த தடவையும் 10 நாள் தான் இங்கே இருப்பியா? அப்புறம் திரும்பவும் கிளம்பி போயிடுவியா? அக்கா, நீ இங்கே இரு. நீ எதுக்கு அங்கே போற? ஆமாக்கா, நீ எதுக்கு அங்கே போற? வருஷத்துல 10 நாள் மட்டும்தான் நீங்க இருக்க. அந்த 10 நாள் எவ்வளோ ஜாலியாக இருக்கும் தெரியுமா? அதுக்கப்புறம் நீ கிளம்பி போனதுக்கப்புறம் எங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். நீ இங்கே இருக்கா, ஜாலியாக இருக்கும்ல. ஏம்மா, பிள்ளைங்க சொல்கிறதும் உண்மைதானே. எனக்குமே நீ இங்கேருந்து கிளம்பி போயிட்டீன்னா இன்னமும் ஒரு மாதிரி இருக்குது. திரும்ப நீ வரும்போது தான் அந்த சந்தோஷமே எனக்கு வருது. நீ இங்கே இரு. எதுக்கு நீ அங்கே போகிற? உனக்கு இங்கே இல்லாததா? ஆமாக்கா, பாட்டி சொல்கிறத கேளு. நீ இங்கே இரு, ம், போகாத. பாட்டி, எனக்கும் இங்கே உங்கள் கூட இருக்கணும்னு ஆசை தான். தங்கச்சிங்க 2 பேர் கூடயும் ஜாலியாக விளையாண்டு பேசி சிரித்து அப்படி இருக்கணும்னு ரொம்ப ஆசை தான். அத்தை கூட, அம்மா கூட, சித்தி கூட, சித்தப்பா, அப்பா, மாமா எல்லார் கூடயும் ஜாலியாக இருக்கணும், பேசணும். நம்ம ஊரை இன்னும் அதிகமாக சுற்றி பார்க்கணும். எனக்கு எவ்வளவோ ஆசை இருக்குது பாட்டி. அப்புறம் ஏம்மா அங்கே போகிற? நீ அங்கே போய் தனியாக கஷ்டப்படுற. இங்கே உன்னை பார்த்துக்க எத்தனை பேர் இருக்கும். நீ இங்கேயே இருக்கலாம்ல. நீங்கள் அப்படி சொல்கிறீங்களா? சரிங்க பாட்டி. அப்போ நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே அமிர்தா இனிமே இங்கே தான் இருக்க போகிறா. அக்கா, நிஜமாவா சொல்கிற? இனிமே நீ இங்கே தானா? அப்போ இனிமே நீ டெல்லி போக மாட்டியா? ஏம்மா, இனிமே நீ அங்கே போக மாட்டல்ல, இங்கே தானே இருக்க போகிற. ஆமாம் பாட்டி, நான் இங்கே தான் இருக்க போகிறேன். அப்போ நீ அங்கே ஜாபை குவைட் பண்ணிட்டு வந்துட்டியா? நிஜமாலுமே வேலையை விட்டுட்டியாக்கா? என்ன சொல்கிறாங்க 2 பேரும்? அதுவா பாட்டி, எல்லா வருஷம் மாதிரியும் இந்த வருஷமும் என் பாட்டியை பார்க்க போகணும், எனக்கு லீவு கொடுங்கன்னு நான் போய் கேட்டேன். ஆனால் அதுக்கு அவங்க என்னால் லீவு தரவே முடியாதுன்ட்டாங்க. என்னம்மா சொல்கிற? தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் நீ எப்படி வந்த? ஆமாம் பாட்டி, போகக்கூடாதுன்னு தான் சொன்னாங்க. நானும் கொஞ்ச நேரம் கேட்டு பார்த்தேன், முடியவே முடியாதுன்ட்டாங்க. அது எப்படி அவங்க என்னோட கல்யாணி பாட்டியை என்ன பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு? அதான், உன் வேலையும் வேணாம், ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பை பை சொல்லிட்டு நான் மொத்தமாக கிளம்பி நம்ம ஊருக்கு வந்துட்டேன். என் தங்கம், எனக்காக பாட்டிக்காகவா வேணான்னு சொல்லிட்டு வந்தேன்? அப்புறம் வேற யாருக்காக? உனக்காக மட்டும்தான் பாட்டி, உனக்காக மட்டும்தான். அந்த வேலையும் வேணாம், நீயும் வேணான்னு சொல்லி தூக்கி போட்டுட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஓடி வந்துட்டேன் உன்னை பார்க்கறதுக்கு. இப்போ சந்தோஷமா? உன்னோட அமிர்தா, உன்னோட மீனுக்குட்டி எங்கேயுமே போக மாட்டா. இனிமே இங்கே தான். அது மட்டும் இல்லை, இங்கேயே எனக்கு ஒரு வேலையும் நான் தேடி அமைச்சுக்கிட்டேன். அக்கா, நீ இன்னைக்கு தான் வந்த உடனே உனக்கு எப்படி இங்கே வேலை ரெடியாக இருக்கும்? அதுவா, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கா தெரியுமா? உனக்கு எக்கச்சக்கமாக இருக்கு, அதில் நீ யாரை சொல்கிறனே தெரியலையே. ஏய், எனக்கு ஒன்றும் எக்கச்சக்கமாலாம் இல்லை. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டே 3 பேர் தான். அதில் யாரை சொல்கிற? அதில் ஒருத்தவங்க காண்டாக்ட்லேயே இல்லைங்கிற. அவங்க கிட்ட பேசியே ரொம்ப வருஷம் ஆச்சுன்னு சொன்னேன். அந்த 2 பேரில் யாரு? வேற யாரு? ரெஜினா தான். ரெஜினாக்காவா? அப்போ நீ ரெஜினாக்கா கூடயே வேலை பார்க்க போற? ஆமாம், அவ கூட தான் வேலை பார்க்க போகிறேன். சூப்பர்க்கா. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. என்ன பாட்டி, உனக்கு இப்போ சந்தோஷமா? சந்தோஷமா? பாட்டி மனசுக்குள்ள குத்தாட்டமே போடும். என்ன பாட்டி, நான் எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம் சொல்லியிருக்கேன், நீங்கள் எதுவுமே சொல்லாமல் இருக்கீங்க. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல மீனுக்குட்டி. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. என் பேத்தி இனிமேல் என் கூட இருக்க போகிறா. இதை நினச்சா எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? இதை மட்டும் உன் அத்தை கேட்டா அவ்வளோதான், வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பா. வீட்டில் இருக்கவங்க யாருக்குமே தெரியாது, உன்கிட்ட தான் முதல்ல சொல்கிறேன். தெரியுது, நீ சொல்லும் போதே தெரியுது. இந்த பாட்டிக்கிட்ட தான் முதல்ல சொல்கிறேன்னு. என்ன சார் நீங்க இப்போ வந்து சொல்றீங்க? ஓகே, அப்போ எல்லா டீட்டெயிலும் கலெக்ட் பண்ணி வைங்க. நான் ஆஃபீஸ் வந்து பார்க்குறேன். இல்லை நான் ஆஃபீஸில் வந்தே பார்க்குறேன். நீங்கள் வீட்டுக்குலாம் வர வேணாம். சரி, நீங்கள் பாருங்க. வந்துட்டாளா? இந்த 10 நாள் என் உயிரை வாங்காமல் போகவே மாட்டா.
இந்த 10 நாள் எப்படிடா போகும் கடவுளே, இவளை பார்த்தாலே கட்டுப்பா வருது. வந்துட்டானா திமிரு பிடிச்சான். இவ்வளோ நேரம் நல்லா ஜாலியாக இருந்துச்சு, இவன் வந்ததும் என்னடா என்ன பார்க்குற? என்ன 10 நாள் தானே, 10 நாள் என் உயிரை வாங்குவா, அதுக்கப்புறம் சரியாகிடுன்னு நினைக்கிறியா? வாய்ப்பே இல்லைடா. இந்த தடவை 10 நாள் இல்லை, இனிமே இங்கே தான். நான் இனிமே தினமும் உன்னை பண்ணுற டார்ச்சரில் பாருடா, நீ எனக்கு கொடுத்த எல்லா டென்ஷனுக்கும் உன்னை நான் பழி வாங்கலை, டார்ச்சர் பண்ணலை. என் பேர் அமிர்தா இல்லைடா. என்னப்பா யார்கிட்ட பேசிட்டு வர? ஆ அதுவா பாட்டி, ஆஃபீஸில் இருந்து தான் பாட்டி. அப்படியா, சரி சரி. பாத்தியா, மீனுக்குட்டி வந்திருக்கு வீட்டுக்கு. அப்புறம் உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? பாட்டி என்னாச்சு? என்ன பாட்டி நீங்கள் இப்போதான் அவர் ஆஃபீஸ்லேருந்து டயர்டாக வந்திருக்காரு, அதுக்குள்ளே வா. கொஞ்ச நேரம் ஆகட்டும், அதுக்கப்புறம் சொல்லிக்கலாம். பாட்டி நீங்கள் என்னன்னு சொல்லுங்க. பாட்டி நான் தான் சொல்கிறேன்ல, ஆஃபீஸில் எவ்வளோ வேலை இருக்கும், வேலையெல்லாம் பார்த்துட்டு டயர்டாக வந்திருக்காரு. நீங்கள் பொறுமையாக அப்புறமா சொல்லுங்கள். இல்லை பாட்டி, நீங்கள் இப்பயே சொல்லுங்க. என்கிட்ட என்ன சொல்ல வந்தீங்க, நீங்கள் சொல்லுங்க. ஆரம்பிச்சிட்டாங்கடி இவங்க 2 பேரும். எல்லாம் தெரிஞ்ச கதை தானே. இவங்க 2 பேரும் ஒரு இடத்துல ஒன்றா இருந்தா இப்படி தான் நடக்கணும், எல்லாத்துக்குமே தெரியும். இது ஒன்றும் நமக்கு புதுசு கிடையாது. சரி, இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பாட்டி நான் தான் சொல்கிறேன்ல, நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் சொல்ல வேணாம், அப்புறமா சொல்லிக்கலாம். என்ன கத்திட்டு இருக்கீங்க எல்லாரும்? அத்தை, உங்களை தான் கூப்பிடலான்ட்டு இருந்தேன். எனக்கு ஒரு காஃபி மட்டும், ரொம்ப தலைவலிக்குது. நானே நீ வந்துட்டியா என்னன்னு பார்க்கலாம் தாப்பா வந்தேன். மணி ஆயிடுச்சுல, இந்நேரம் வீட்டுக்கு வந்திருப்ப. அதான் வந்துட்டியா என்னன்னு பார்க்கலான்னு வந்தேன். ஆனால் நீ வந்துட்ட. சரி இரு, நான் உனக்கு போய் காஃபி போட்டுட்டு வரேன். உங்கள் 2 பேருக்கும் டீ வேணுமாடி? இல்லை பெரியம்மா, எனக்கு வேணாம். எனக்கும் வேணாம். அம்மா எனக்கும் ஒரு காஃபி. ம் ஹேய், நீங்கள் 2 பேரும் எப்போ வந்தீங்க? நான் உங்களை கவனிக்கவே இல்லை. அத்தை உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் நீங்களும் இங்கே இருக்கீங்கன்னு எனக்கே தெரியுது. மாமா நீங்கள் வீட்டுக்குள்ளே நுழையும் போதே ஃபோன் பேசிட்டு தான் வந்தீங்க, அப்புறம் எப்படி நாங்கள் இருக்கிறத நீங்கள் கவனிப்பீங்க? ஆஃபீஸ் டென்ஷனில். சரி அதெல்லாம் விடு. இன்னைக்கு உனக்கு 12th லாஸ்ட் எக்ஸாமில் எப்படி பண்ணியிருக்க? எக்ஸாம்லாம் சூப்பராக பண்ணியிருக்கேன், எல்லாத்துக்குமே நல்ல மார்க் கிடைக்கும். நீ மட்டும் நல்ல மார்க் எடுத்துட்ட, நீ சொன்ன மாதிரி அதே காலேஜில் உனக்கு சீட் வாங்கி கொடுக்குறேன். கண்டிப்பாக மாமா, நல்ல மார்க் தான் வரும். கண்டிப்பாக எனக்கு அந்த காலேஜில் தான் சீட்டு வேணும். நீ கவலையே படாத, நீ ஆசைப்பட்ட மாதிரி அந்த காலேஜில் தான் படிக்க போற. தேங்க்ஸ் மாமா. ஆனால் அது என்னன்னு தெரியல. எங்கப்பா உங்கப்பா நாங்கள் எல்லாருமே அதே காலேஜில் தான் படித்தோம். நீயாவது வேற எங்கேயாவது டிஃப்ரெண்டாக படிப்பேன்னு பார்த்தா நீயும் அதே காலேஜ் தான் வேணும்னு அடம் பிடிக்கிற. சரி, உன் ஆசையை ஏன் வீணாக்குவனே? கண்டிப்பாக உனக்கு அந்த காலேஜில் நான் சீட் வாங்கி தரேன். 9th காலேஜ் படித்து அந்த காலேஜில் தான் படிக்கணும்னு ரொம்ப ஆசை, அதனால தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறேன். சரி சரி புரியுது. அப்புறம் நர்மதா, என்ன 9th எப்படி படிக்கிற? அடுத்த வருஷம் 10th ஒழுங்கா படிக்கிறியா என்ன? அதெல்லாம் நல்லா தான் மாமா படிக்கிறேன். எங்க நீ தான் நல்லா படிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க, ஆனால் ஸ்கூலில் விசாரிச்சா உன் மார்க் எல்லாமே கம்மியாக தான் இருக்கு. மாமா வேற புலம்பிட்டே இருக்காரு, பெரியவ படிக்கிறா ஆனால் சின்னவ ஒழுங்கா படிக்க கூட மாட்டேங்கிறான்னு. ஐயோ மாமா, நான் நல்லா தான் படிக்கிறேன், எக்ஸாம் கூட நான் நல்லா தான் எழுதுறேன், எல்லா கேள்விக்கும் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறேன். ஆனால் கரெக்ஷன் பண்ணுற டீச்சர் தான் ஒழுங்காக மார்க் போட மாட்டேங்கிறாங்க, எல்லாமே தப்பு தப்புன்னு போடுறாங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு எப்படி மாமா மார்க் வரும்? ஆமாம் மாமா, இவ எல்லா கொஷினுக்கும் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறா. டீச்சர்ஸ் தான் கரெக்ஷன் பண்ணுறப்போ ரொம்ப தப்பு தப்பாக பண்ணுறாங்க, ஆனால் இவ கரெக்டாக தான் எழுதியிருக்கா. சரி விடு ஸ்ரீ, நீ நல்லா படிப்ப. அவளுக்கு அதிகமாக படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்காது, அதனால அவள் அதிகமாக படிக்கணும்லாம் இல்லை, கொஞ்சமாக படித்தா போதும். ரொம்பலாம் கஷ்டப்பட்டு படிக்கணும்லாம் அவளுக்கு இல்லை. ம், அப்படி சொல்லுங்க மாமா. இவன் நல்லா படிக்கிறங்கிறதால நானும் நல்லா படிக்கணுமா? எனக்கு என்ன வருதோ அதுதான் நான் படிக்க முடியும். சரி சரி விடு நர்மதா, மற்றவங்க சொல்றதெல்லாம் கேட்காத. உனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ பண்ணு, ஆனா படிக்காம மட்டும் இருந்துடாதடி. ஒழுங்கா படி, ஓகேவா? அதாவது பாஸ் பண்ற அளவுக்காவது படி. அதெல்லாம் கரெக்டாக பாஸ் ஆகிடுவோம் மாமா, நீங்கள் கவலையே படாதீங்க. பாஸ் பண்ணா சரி, ஆனா அடுத்த வருஷம் 10th பார்த்துக்கோ. அதெல்லாம் பார்த்துக்கலாம் மாமா. விக்ரம், காஃபி எடுத்துக்கோ. தேங்க்ஸ் அத்தை. நீயும் எடுத்துக்கோடி. ஸ்ரீ, வெளியில் மழை வருதான்னு பாரு. மழையா? மழைலாம் இல்லையே. அம்மா எதுக்கு மழை வருதான்னு கேட்குற? ஏன்னா உங்கள் பெரியம்மா நான் வீட்டுக்கு வந்ததுலேருந்து மூஞ்ச உருண்டா வச்சுட்டு இருந்தாங்க, இப்போ தான் சிரிச்சே பார்க்குறேன், அதுவும் என்கிட்ட. அதான் வெளியில் மழை வருதான்னு பார்க்க சொன்னேன். கொழுப்பு தாண்டி உனக்கு. உனக்கு தேவையா? அவங்களே எப்பயாவது ஒரு தடவை தான் உன்கிட்ட சிரிச்சு காமிப்பாங்க, அதையுமே வாய் திறந்து கெடுத்துக்கிற. சரி, வருஷத்துக்கு 10 நாள் தான் வீட்டுக்கு வர. நானும் மூஞ்ச காட்டக்கூடாதுன்னு பார்த்தா, ஆனால் நீ தாண்டி என்னை கோவப்படுத்துற. சரி நானும் பரவாயில்ல அப்படின்னு சிரிச்ச முகத்தோட பேசினா அதுவும் கிண்டல் பண்ணுற. 10 நாள் ஒழுங்காக என்கிட்ட வாங்கி கிடைக்காம கிளம்புற வழியை பாரு. மம்மி, உங்களுக்கு இன்னும் விஷயமே தெரியாதா? என்னடி? அமிர்தா இந்த தடவை 10 நாள் லீவுக்குலாம் வரல.
10 நாள் இல்லையா? அப்போ ஒரு மாசம் மாதிரி இருக்க போறாளா? கடவுளே, 10 நாளைக்கே தாங்காது, ஒரு மாசமா? என் மேல உனக்கு கருணையே இல்லையா? என்னடி சொல்ற? 10 நாள் இல்லனா ஏன் ஒரே வாரத்திலே கிளம்புறியா என்ன? அத்தை, நீங்க சொன்னது மட்டும் நடந்துருச்சு. உங்களுக்கு நான் கோயில் கட்டி கும்பிடுறத ஒரே வாரத்துல கிளம்பிட்டானா ரொம்ப சந்தோஷம். ஏய், உன்கிட்ட தானே கேட்டுட்டு இருக்கேன். ஒரே வாரத்திலே கிளம்ப போறியா என்ன? ஐயோ இல்லை மம்மி, நான் ஒன்றும் ஒரே வாரத்துலலாம் கிளம்ப மாட்டேன். ஒரு வாரத்துலையும் கிளம்பல, 10 நாளுக்கு அப்புறமும் கிளம்பல. அப்புறம் ஐயோ மம்மி, உனக்கு இன்னும் புரியலையா? அமிர்தா இனிமே டெல்லி போக மாட்டா. இனிமே இங்கே தான், இந்த அருவி மலையில தான் இனிமே இருக்க போறா. என்னது? இனிமே இவ இங்கதானா? கடவுளே, உனக்கு என் மேல கருணையே இல்லையா? என்ன ஏன் இப்படி பண்ற? என்னடி சொல்ற? இனிமே இங்கே தானா? அப்போ டெல்லி போகலையா? அம்மா, இவன் என்ன சொல்றா? உங்ககிட்ட ஏதாவது சொன்னாலா என்ன? ஆமாம்மா, இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னான். அவன் இனிமே அங்கே போகலையாம். அங்கே இருக்கிற வேலையும் வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டாளாம். இங்கேயே வேலை பார்த்துக்கிட்டு நான் இங்கேயே இருக்கிறேன் பாட்டின்னு சொல்லிட்டா. எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஏண்டி, பாட்டி சொல்றதெல்லாம் உண்மையா? ஐயோ ஆமாம்மா, பாட்டி சொல்றது எல்லாமே உண்மைதான். இப்பதான் பாட்டி என்கிட்ட கேட்டாங்க, நீ இங்கே இரு அங்கே போகாதன்னு. அதான் இனிமே நான் இங்கேயே இருக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். அப்படியா? சரி சரி, ரொம்ப சந்தோஷம். என்னம்மா, உன் பொண்ணு இங்கே இருக்கான்னு சொல்ற, உன் மூஞ்சில கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லையே. மா மா அதானே, நான் சந்தோஷமா இருந்தா மட்டும் எங்க அம்மாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இம்முனா, மாமா மூஞ்ச பாரேன். அமிர்தா இங்கே இருக்கிறேன்னு சொன்னதும் மாமா மூஞ்சே மாறிடுச்சுல. ஆமா ஸ்ரீ, பாரேன், அவ இனிமே டெல்லி போக மாட்டேன்னு சொன்ன உடனே மாமா சிரிச்சிட்டு இருந்தாரு. உடனே டக்குன்னு ஆஃப் ஆயிட்டாரு. பாவம் இல்லை, 10 நாள் வந்தாலே அவரால் ஒழுங்காக வீட்டிலே இருக்க முடியாது. இவளை பார்த்தாலே டென்ஷன் ஆகாது. சண்டை வேற வந்துக்கிட்டே இருக்கும் ரெண்டு பேத்துக்கும். இனிமே இவ இங்கே இருக்கிறானா வீட்டில் ஒரே என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். இல்லை ஸ்ரீ, எனக்கும் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, உனக்கும் இன்னும் ஒரு எக்ஸாம் இருக்குது. அது முடிஞ்சதும் உனக்கும் லீவ் ஸ்டார்ட் ஆகிடும், எனக்கும் லீவ் ஸ்டார்ட் ஆகிடும். லீவில் என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பரவாயில்ல, நல்ல என்டர்டைன் கிடைக்க போகுது. அதனால காலையிலே கிளம்பிங்க வந்துடணும். என்னடா, இனிமே இந்த அமிர்தா டெல்லி போக மாட்டேன்னு சொன்னதும் மூஞ்செல்லாம் ரொம்ப மாறிடுச்சு. மவனை, இனிமே தாண்டி உனக்கு இருக்கு. என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்தின, என்னை எவ்வளோ அழ வச்சேன். உன்னை சும்மா விட்டுருவேனா? உனக்காக தாண்டா நான் டெல்லிக்கே போனேன். அங்கே போய் நல்லதான் இருந்துச்சு, ஆனாலும் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் இவங்க எல்லாரையும் விட்டுட்டு. நீ மட்டும் இங்கே எல்லார் கூடயும் ஜாலியாக இருந்தல்ல, அதுக்கும் சேர்த்து வச்சே இருக்குடா உனக்கு. என் மொத்த கோவத்தையும் உன்கிட்ட காட்டலை மவனை, நீ என்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டடா. சரிங்க மாமா, அப்போ நாங்கள் கிளம்புறோம். பாட்டி, நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு வரோம். ஏமா அதுக்குள்ளே போறீங்க? இருங்க, நைட்டு சாப்பிட்டுட்டு நாளைக்கு காலையில் போகலாம். ஆமாண்டி, நான் வந்திருக்கேன்ல, எனக்கும் போர் அடிக்கும். நீங்கள் 2 பேரும் இங்கேயே இருங்க, நம்ம நாளைக்கு போகலாம். நான் சித்திக்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். இல்லைக்கா, நான் நாளைக்கு வரேன், இன்னைக்கு நான் போய் ஆகணும். ஏண்டி? இன்னைக்கு சனிக்கிழமை, இன்னைக்கு சந்தை. அம்மா என்னைய சந்தைக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அம்மா எங்களுக்காக பாயசம்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால நான் வீட்டுக்கு போகிறேன். நீ இன்னைக்கு வரேன்னு சொன்னாங்களா, அதான் காலையில் எக்ஸாம் முடிஞ்சதும் மதியமே கிளம்பிங்க வரலான்ட்டு தான் நாங்கள் வந்தோமே. நான் 2 மணிக்கு வந்தேன். மணி இப்போ பாரு, மணி 5 போகுது. அம்மா இப்போ உடனே கிளம்பிடுவாங்க சந்தைக்கு. அதனால நான் கிளம்புறேன். நான் நாளைக்கு வரேன்க்கா. மாமா, நான் வரேன். ஏய் இருடி, நானும் வரேன். நீயா? நீ எதுக்கு? அதான் சொன்னல்லடி, சித்தி பாயசம் பண்ணியிருக்காங்கன்னு. சித்தி பண்ணுற பாயசம் எனக்கு எவ்வளோ பிடிக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல, அதனால நானும் வரேன். நீயா? ஆமா, நான் தான். எதுக்கு இப்போ 2 பேரும் கோரஸா பாடுறீங்க? நான் வீட்டுக்கு வரேன் தானே சொன்னேன். இல்லை இல்லை, நீலாம் ஒன்றும் வர வேணாம். ரைட்டு, இன்னைக்கு சம்பவம் இருக்கு. சொல்லுடி, நான் ஏன் வர வேணாம்? ஏய், அது எனக்கும் வீடு தான், தெரியும்ல? அதெல்லாம் எங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த வீடு உனக்கும் வீடு தான். ஆனா இன்னைக்கு நீ வர வேண்டாம். வேணும்னா நாளைக்கு வா. ஆமா ஆமா, நீ இன்னைக்கு வர வேணாம், நாளைக்கு வேணா வா. ஏண்டி, ஏன் நான் இன்னைக்கு வரக்கூடாது? என்னால முடியாது, நான் இன்னைக்கு தான் வருவேன். அது மட்டும் இல்லாம நீங்க தானடி சொன்னீங்க சித்தி பாயசம் பண்ணியிருக்காங்கன்னு. எனக்கு பாயசம் பிடிக்கும், அதனால நான் வீட்டுக்கு வரேன்னு சொல்றேன். அதுக்கு நீங்க ஏடி வரக்கூடாதுன்னு சொல்றீங்க? நான் இன்னைக்கு தான் வருவேன். நாளைக்கெல்லாம் வந்தனா பாயசம் இருக்காது. நான் அதுக்காக தான் சொல்றேன். புரியல? ஆமா, நீ இங்கேயும் சரி அங்கேயும் சரி, எங்க போனாலும் எல்லாரும் உன்னையே தான் தலையில தூக்கி வச்சு ஆடுவாங்க. எல்லாருக்கும் நீ மட்டும்தான், உன் மேலதான் எல்லாத்துக்கும் பாசம் இருக்கும். ஏதாவதுன்னா எங்ககிட்ட இருக்கிறத கூட பிடுங்கி உன்கிட்ட கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது அம்மா எங்களுக்காக இன்னைக்கு ஆசையா பாயசம் செஞ்சு வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க.
அதே மாரி இந்நேரம் பாயசம் செஞ்சு வச்சிருப்பாங்க. நீ வந்துட்டீனா எங்களுக்கு ஒரு ஸ்பூன் என்ன அது கண்ணில் கூட காட்ட மாட்டாங்க, அப்படியே உனக்கு தான் தூக்கி கொடுப்பாங்க. அதனால நீ ஒன்றும் இன்னைக்கு வீட்டுக்கு வர வேணாம், நீ வேணா நாளைக்கு வா. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்க சொன்னதுக்காகவே நான் வருவேண்டி. நான் இன்னைக்கு வந்தே ஆவேன். நீ மட்டும் வந்த அப்புறம் பாத்துக்கோ, நான் வருவேண்டி. அப்படி நீ என்னதான் பாக்குறேன் நானும் பாக்குறேன். நான் இன்னைக்கு கண்டிப்பா வருவேண்டி. அந்த பாயசத்தை உங்களுக்கு கொஞ்சம் கூட தர மாட்டேன், நானே தான் சாப்பிட போறேன். இதத்தான் எதிர்பார்த்தேன். அப்புறம் என்ன, ஸ்டார்ட் பண்ணுங்க. நீ மட்டும் வாயேன், வந்து பாரு, அப்புறம் இருக்கு உனக்கு. ஏய் நான் வருவேண்டி, உன்னால என்ன பண்ண முடியுமா பண்ணிக்கோ. என்னால என்ன பண்ண முடியுமா, நீ வந்துதான் பாரு நாங்க என்ன பண்றேன்னு. பார்க்கலாம். இங்க பாரு, இந்த ஸ்ரீ யாருன்னு உனக்கு தெரியாது. என்னால என்ன பண்ண மிதின்னு மிதிச்சு டொங்கு டொங்குன்னு கொட்டி போக்கு போக்குன்னு குத்தி சக்கு சக்குன்னு மிதிச்சு ஜங்கு ஜங்குன்னு குதிச்சு ஏத்தி ஏத்தி வெள்ளு வெளுத்து குத்துன்னு குத்தி கிழிச்சு உன்னை பஞ்சராக்கிற வேண்டாம் பீலா கரடி தலையா. அனாவசியமா ஆத்திரத்தை கிளப்பாம ஊற கட்டி நின்று. நிறுத்துங்கடி. ஏண்டி ஒரு டம்ளர் பாயசத்துக்கு என்ன இந்த பேச்ச பேசுறீங்க? இனிமே என் மூஞ்சிலே முடிக்காதீங்கடி. நீயும் தான் இனிமே எங்க மூஞ்சிலே முடிக்காத. கிட்ட இனிமே நான் பேசவே மாட்டேன். மூஞ்ச பாரு. ஆமா, உன்னை யாரு இங்க ஜிங்குன்னு டெல்லியில இருந்து ஆடிட்டு வர சொன்னது? நீ வராத வரையும் இந்த வீட்ல எல்லாம் ஜாலியா இருந்துச்சு. நீ வந்ததும் பாரு, மூஞ்சி பாரு. உன்னை யார் இங்க வர சொன்னது? அதானே, அப்படி கேளு. உன்னை யார் இங்க வர சொன்னது? இன்னும் நல்லா கேளு, நாக்கு புடுங்குற மாதிரி கேளு. ஹேய், என்னடி இஷ்டம்டி? நான் வருவேன், வராம இருப்பேன். அதனால உங்களுக்கு என்னடி? உங்களுக்கு நல்லா இல்லைனா நீங்க போங்கடி. நான் இங்க தாண்டி இருப்பேன், இனிமே இங்க தாண்டி இருப்பேன். உங்களை ஏய் போடி, மூஞ்ச பாரு. நீலாம் எனக்கு அக்கா. ஆமா நீலாம் எங்களுக்கு அக்கா. இனிமே இவகிட்ட பேசவே கூடாது. எஸ்டி வாடி நம்ம போலாம். ஆமா இனிமே நீ என்கிட்ட பேசவே பேசாத. இப்போ உங்கடி, இனிமே உங்ககிட்ட நான் பேசவே மாட்டேன். மாமா பாட்டி நாங்க வரோம். ஆமா பாட்டி மாமா நாங்க வரோம். சரி பார்த்து போயிட்டு வாங்க. சரி விடுமா, இதுக்கெல்லாம கோவப்படுவ? அடடடடடா, என் மனசுல இருந்த பாரமே குறைஞ்சிருச்சு. என்ன ஒரு அற்புதமான காட்சி. சரிங்க பாட்டி, நான் என் ரூமுக்கு போறேன். பத்மாக்கா ஆ வரேன். வா ஜோதி. என்ன பத்மாக்கா, மணி ஆகிடுச்சு, இன்னும் கிளம்பாம இருக்கீங்க? ஐயோ இல்ல ஜோதி, நான் கிளம்பிட்டேன். பெரியவளும் வரேன்னு சொன்னா சந்தைக்கு. அதான் அவ என்ன வீட்டுக்கு வரல, வந்ததும் அவளையும் கூட்டிட்டு வரலான்னு தான் நான் இங்க நின்றுட்டு இருக்கேன். ஸ்ரீ பாப்பாவும் வருதாக்கா? சரிக்கா. காலையில தானே பரிச்சைன்னு சொன்னுச்சு, அப்ப மதியமே முடிஞ்சிருக்குமே, இன்னும்மா வீட்டுக்கு வரல? அதெல்லாம் மதியமே முடிஞ்சிருச்சு ஜோதி. அவன் நேரா அங்க அக்கா வீட்டுக்கு போயிருக்கா, சரஸ்வதி அக்கா வீட்டுக்கு. அமிர்தா இன்னைக்கு ஊர்ல இருந்து வந்திருக்கால. ஆமாக்கா, நீங்க கூட சொல்லிட்டு இருந்தீங்க அமிர்தா பாப்பா ஊர்ல இருந்து வருதுன்னு. வந்துருச்சா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு ஜோதி. நேரம் இங்கதான் வந்துச்சு, வந்துட்டு அதுக்கப்புறம் தான் அங்க போச்சு. அப்படியாக்கா? சரிக்கா. அக்கா வந்ததும் அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் அவங்க அக்காவை பார்க்க அங்க போயிருக்காங்க. சரி வரட்டும், நம்ம பொறுமையாவே போலாம்க்கா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஜோதி. அக்கா இப்பதான் ஃபோன் பண்ணாங்க, பாப்பா 2 பேரும் கிளம்பிட்டாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம உடனே கிளம்பிடலாம். எங்க நீ மட்டும்தான் வந்திருக்க? அவங்க 2 பேரும் எங்க? பொன்னி அக்கா ஏதோ உங்க நாத்தனார் குழந்தனுக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அந்த கல்யாணத்துக்கு போயிருக்காங்க. அன்னைக்கிலே கிளம்பிட்டு தான் இருக்கு. நம்ம அவங்க போனதும் கூட்டிட்டு போயிடலாம். அப்ப சரி ஜோதி, பாப்பா வந்ததும் நம்ம கிளம்பலாம். சரிக்கா. என்ன இன்னும் காணோம்? விக்ரம் வா உனக்காக தான் இவ்வளோ நேரம் இங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அடி ஆத்தி, இது என்ன புது டிஸ்டா இருக்கு? விக்ரம், தாத்தா வந்துட்டீங்களா? என்னங்க? சொல்லு கல்யாணி. என்னங்க? கல்யாணி என்னம்மா பாட்டு வருது இல்லையா? உங்களை பார்த்துக்கிட்டே வந்தனா, அதான் கீழே என்ன கொட்டி கிடக்கிறது கூட தெரியாம அதுல காலை வச்சிட்டோம் போல. என்னம்மா நீ? என் கண்ணான குமரி உன்னாட்டம் அழகி நாடெங்கும் பார்த்தேன் கிடையாது. அடிப்படல. இல்லைங்க, எதுவும் அடிப்படலை. சரி நீ வா, அங்க வந்து கொஞ்ச நேரம் உட்காரு.
பார்த்து பொறுமையா. எவ்வளவு வயசானாலும் தாத்தாவுக்கு பாட்டி மேல இருக்கிற லவ்வும் பாட்டிக்கு தாத்தா மேல இருக்கிற லவ்வும் எப்பயுமே குறையாது. ஆனா இந்த இடத்துல யாரு எண்ணெய் ஊத்தி வச்சிருப்பா? யாரா இருக்கும்? தரையில எண்ணெய் கொட்டி இருக்கிறத கூட கவனிக்காம இப்படி என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அப்பாடா, நல்ல வேலை பாட்டிக்கு எதுவும் ஆகல. இவன் வந்து விழுவான்னு பார்த்தா பாட்டி வந்து மாட்டிக்கிச்சே. நல்ல வேலை யாரும் கண்டுபிடிக்கல. மொபல நீ பண்ண வேலை தானா? ஓ, அப்ப ஸ்கெட்ச் எனக்கு தானா? அதுலதான் பாட்டி வந்து மாட்டிக்கிட்டாங்களா? இருடி வரேன். ஐயோ, அமிர்தா கண்டுபிடிச்சிட்டான். நம்ம தான் பண்ணோன்னு கண்டுபிடிச்சு நம்ம பக்கத்திலே வரான். எப்படியோ எஸ்கேப் ஆயிடுறீ. அவன் கிட்ட மாட்டின அவ்வளோதான். ஏய் நில்றி, மொபல எனக்கே ஸ்கெட்சா? வந்தன்னைக்கே வா. இருடி, இன்னைக்கு உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். ஏய் நில்றி, ஏய் நில்றி. அச்சோ, போச்சு போச்சு, கண்டுபிடிச்சிட்டான். பின்னாடியே வந்துட்டான். ஏய் உன்னை தாண்டி திமிர் பிடிச்சவளே, உன்னை தாண்டி. டேய், யாரை பார்த்து திமிர் பிடிச்சு வாங்குற? வேற யாருடி? உன்னதான் சொல்லுவேன். நீ தானே திமிர் பிடிச்சவ. அடங்கா பிடாரி, காட்டேரி, குரங்கு. என்னது? நான் நான் குரங்கா? காட்டேரியா? நீ தாண்டா எரும மாடு, பன்னி, குரங்கு. அதிகம் பேசாத மண்டைய பொழந்துடுவேன். இஞ்சி தின்ன குரங்கு குடி காட்டு வெள்ள பண்ணி போடா நாயே, குடி பேய பிசாசே, காட்டேரி செருப்பு பியோண்டா. பல்ல உடைப்பேண்டி. உன் வீட்டுல அன்னகொண்டா வர, உன் தலையில இடி விழ. வீணா போயிடுவேடா. நீ விளங்காம போயிடுவேடி. உனக்கு எய்ட்ஸ் வரும்டா. எனக்கா? உன்னை எவ்வளவு கற்பழிக்க போறாண்டி. ராஸ்கல், இழுத்து வச்சு. என்ன வந்ததும் எனக்கே ஸ்கெட்சா? ஆமாண்டா, நான் தான் பண்ணேன். அங்க நான் தான் எண்ணெய் கொட்டி வச்சேன். நீ வருவ, கீழே விழுந்து உன் கை கால்லாம் உடையுன்னு ஆசையா அங்க உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அது நடக்காம போயிடுச்சு. ஆனா கண்டிப்பா இன்னொரு நாள் நீ கண்டிப்பா விழுவடா. நான் அதை பார்த்து சிரிக்க தான் போறேன், ரசிக்க தான் போறேன். அதையும் பார்க்க தாண்டி போறேன். யாரு கீழே விழுந்து கை கால் உடஞ்சி அம்மா ஐயோன்னு கிடக்குறாங்கன்னு பாக்குறேன். வந்த உடனே ஆரம்பிச்சிட்டல. நானும் சைலண்டா இருக்கலாம் தான் நினைச்சேன். என்ன சீண்டி பார்த்துட்டல்லடி. இனிமே பாரு இந்த விக்ரமோட ஆட்டத்தை. இந்த அமிர்தாவை என்ன சும்மா நினைச்சியாடா? பதிலுக்கு பதில் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நீ எனக்கு பண்ண எல்லாத்துக்கும் வட்டியும் முதலுமா திருப்பி கொடுக்கல, என் பேர் அமிர்தா இல்லடா. அப்படி என்னதான் பண்றேன்னு நானும் பாக்குறேன்டி.